வசந்த் மாடியில் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு கீழே கோவமாக வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, விக்ரம் என்ன பண்ணி வச்சுருக்க, நீ என்னை கூப்பிட்ட சரி, உனக்காக நான் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன், எல்லாமே ஓகே, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டீங்க, எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்துட்டீங்க, நானும் அங்கேயே இருந்திருக்கேன். வந்த உடனே வேதாவோட அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டிட்டு என்னை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொன்னாங்க, இதுதான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் பயங்கர கோவமாக விக்ரம் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு விக்ரம், ஏன் இதில் என்ன இருக்குது, க்ளீன் பண்ணிட்டல்ல, பரவாயில்ல விடு, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் பேசுவீங்க, 2 பேர் சேர்ந்து அப்படி தான் பேசுவீங்க. ஆமாம், உனக்கு வேதாவை பிடிச்சிருந்தா நீயே பண்ணிக்கொடு, எதுக்காக என்ன இழுத்து விடுற, எதுக்காக என்னை கஷ்டப்படுத்துகிற, நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே நான் மம்மி கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறார். ஐயோ, நீ அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத, நீ அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத. என்ன நடந்தது தெரியுமா, நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனேன், அங்கே எதுவுமே சாப்பிட முடியல தெரியுமா, ஆர்டரெல்லாம் பண்ணிட்டோம், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன், வேறு எந்த காரணமும் இல்லை. நீ வேறு அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத, அவங்க தேவையில்லாமல் கொஷின் கேட்டுருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. தெரியுதில்ல, உனக்கு இவ்வளோ தெரியுதில்ல, எதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு வசந்த் சொல்கிறாரு. சரி விடு விடு, நீ இதெல்லாம் டென்ஷன் ஆகாத, இனிமேல் நான் வந்து உன்னை எதுவும் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. விக்ரம் ரூமில் இருக்கும்போது அப்படியே வேதா பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கேயே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நாம் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், ஆனால் சாப்பிட முடியல வந்துட்டோம், அதுக்காக நீங்கள் நைட்டு 3 மணிக்கு கூட்டிகிட்டு போய் நூடுல்ஸ் கொடுத்ததெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே விக்ரம் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றமாக இருக்குமோன்னு தோணுச்சு, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேதா அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. மிர்னாலினியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது விக்ரமோட அம்மாவுக்கு. இவளை வேற இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு குழந்தைன்றான், ஐயோ சாப்பாடெலாம் வேறு 3 வேளையும் யார் ஊட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. பயங்கர கோவமாக அப்படி பார்க்குறாங்க. அங்கேருந்து விக்ரம் வராரு. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை ஏன்டா கேட்குற, நீ வந்துட்டு எப்போவுமே வீட்டில் இருக்கியா, 3 வேளையும் இந்த மிர்னாலினிக்கு சாப்பாடெலாம் எப்படி கொடுக்கறது, ஒன்று தன்வியை கொடுக்கணும், இல்லை நீங்கள் கொடுக்கணும், நாங்கள் கொடுத்தாலே பிடிச்சி தள்ளி விடுறா, சாப்பிட மாட்றா, இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கஜா கேட்குறாங்க. அதுக்கு இல்லைம்மா, இல்லை கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் க்யூர் ஆகட்டும், கண்டிப்பாக நம்ம வந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனது அனுப்பிடலாமா, உன்னை பார்த்தா அனுப்புகிற மாதிரியே தெரியலையே, ஒரே தொல்லையாக இருக்குது, நிம்மதியே இல்லை இவளை பார்த்தா. ஆனால் இவளுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுற, ஆனால் உனக்கு அவள் எவ்வளோ கெடுதல் பண்ணா தெரியும்ல, உனக்கு இன்றைக்கி வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, விடுமா, அதையே சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. காவேரி பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏன் இன்னும் மேலே நடந்து நீ மறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இல்லை மேலே வந்துட்டு அதுவும் வெடிங்காத்தால 3 மணிக்கு விக்ரம் வேதா 2 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வசந்த் சொல்கிறான். அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இப்போ என்னம்மா பிரச்சனை, சப்போஸ் சாப்பிட்டா கூட சாப்பிட்டோமே, இதில் என்ன இருக்குது, மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமாக இருந்தால் அது நமக்கு போதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லைங்க, அதுக்காக நான் சொல்லலை, இந்த வசந்த் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா அதுதான் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன, அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லை, நான் போயிட்டு வேதாக்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் கேட்டு வரட்டுமா, உண்மையிலேயே நீங்கள் நைட்டு 3 மணிக்கு மேலே போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏமா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ போய் நீ கேட்டு என்ன பண்ண போகிற, அவங்க இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், அவங்க ஏதோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ எதுக்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. காவேரி அப்படியே அவரை பார்க்குறாங்க.